ஹாய் வெல்கம் டு வள்ளி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளாக என்னால் முடிஞ்சது நான் வாங்கி எனக்கு தேவையானது நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் கேரும் ஏர் கேரும் ரொம்பலாம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் கம்மியாகவே உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் வேறு, மேக்கப் வேறு. மேக்கப் ரொம்ப முக்கியமாக இல்லையான்னு எனக்கு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அவசியம். ஆனால் ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏஜிங் ஆகாமல், கொஞ்சம் சீக்கிரம் ஏஜிங் ஆகாமல் கொஞ்சம் தடுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் மொத்தமாக. ஸோ இதில் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொம்பவே போட்டு ஆகணும், அவசியம் அது ரொம்பவே. ஸோ எல்லாருமே வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சரி ப்ரைடுக்கோ ஓகே, மாடலுக்கோ சரி, செல்ஃபாக இருந்தாலுமே சரி, நம்ம ஸ்கின் கேர் பண்ணாமல் மேக்கப் டேரெக்டாக போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜ் ஆகி சீக்கிரமாக ஏஜிங், இந்த ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் சுருக்கம் அந்த எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். வாங்க அதனால் நம்ம வந்து ஸ்கின் கேர் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேரில் போயிடலாம். ஹேருக்கு வந்து ஷாம்பு, என்ன ஷாம்பு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸோட ஷாம்பு தான். தெரியுதா? தெரியல, இப்போ தெரியுது. இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து பர்பிளில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். ஸோ வந்து லிங்க் வந்து எனக்கு வீடியோ லிங்க் வைக்கிறது எப்படின்னு தெரியல. ஸோ அதில் லிங்க்கு கொடுக்குற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து சும்மா நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே உங்கள் பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் இது எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதே ஷாம்பு வாங்கி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது கூடவே தனியாக நம்ம இந்த பேக் வாங்கணும். இதுவும் அதே பிராண்டோட இதுதான், தெரியுதுங்களா? ஸ்டிக்ஸ் தான் இதுவும். இந்த பேக் வந்து ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு 5 minutes கழிச்சு ஹேர் வாஷ் சும்மா அப்படி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லாயிருக்கும், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது 2வது டப்பா, நான் இது எப்படி ஒரு டப்பா காலி அடிச்சு இது 2வது டப்பா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரி வாட்டர் தான் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே முடி இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி மண்டை தெரியுது, அதாச்சு சொட்டை மண்டை தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிட்டா குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் நமக்கு கண்டினியூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஆல்ரெடி ஆயிருக்கு, இது அடிச்சுதான் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஸோ இது வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் நார்மலாகவே தெரியுது ரோஸ்மேரி வாட்டர். அப்புறம் வந்து தலையில் நான் எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு தானே சீரம் யூஸ் பண்ணிப்பேன். இந்த சீரம் வீடியோ எடுக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸான சவுண்ட்லாம் கேட்குது, வெளியில் வண்டிலாம் போகிறனால. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஸ்டிக்ஸோட சீரம் தான். இதுலேயே வந்து ஒரு எல்லோ கலரில் பாட்டில் இருக்கும், ப்ளூ இருக்கும். நான் ப்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டார்மாக்கோட கோஜிக் ஆசிட் கலந்து நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறது. இது வந்து நான் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் மறந்துடுவேன், இல்லை மூஞ்சி, ஏன்னா எப்படியும் நைட்டில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வாங்கின பாட்டில் அப்படி தான் இருக்கு, ஆனால் இது நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து டார்க்காக புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வீடியோ உங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்லாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து இது போட்டு தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இது வந்து நைட்டில் வந்து மட்டும் தான் போடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஸ்கின்னை வச்சுட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணலாம், இல்லை இது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டர்மாக்கோட கோஜிக் ஆசிட் இதுலேயே போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ஒரு இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லுவேன் நான். இது இப்போ வந்து ஸ்கின்னு வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு இதே யூஸ் பண்ணிட்டு இருக்காம எப்போவுமே நீங்கள் இதே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ட்ரையாக இருக்குன்னா நம்ம வந்து ட்ரையாக இருக்கிறதுல வந்து எப்படி நம்ம இப்போ வந்து ஆயிலை கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். ரொம்ப ஆயிலாக இருந்துச்சுன்னா எப்படி ட்ரையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ சீக்கிரம் உங்களுடைய ஃபேஸும் ஆயில் ஸ்கின் ஆகிடும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிற ஃபேஸு ட்ரை ஸ்கின் ஆகிடும். ஸோ வந்து நான் ரெண்டுமே வச்சுருப்பேன். அதனாலேயே நான் பான்ஸோட இது
இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப மஸ்ட்டு. இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப மஸ்டானது. இது நல்லாயிருக்கும். இது நல்லா வாட்டர் மாதிரி ஜில்லாக சூப்பராக இருக்கும். இது போட்டிங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு இது சூப்பராக இருக்கும். சாரி ஆயில் ஸ்கின்னுக்கு ஆயில் ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மாற்றி மாற்றி கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆயில் ஸ்கின்னுக்கு இது, ட்ரை ஸ்கின்னுக்கு இது. ஸோ வந்து லிக்விட் மாதிரி இருக்கிற லிக்விட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லிக்விட் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிறது எல்லாமே ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நான் அப்பப்போ மாற்றி மாற்றி எதுனாலும் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீம். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீம், இந்த சன்ஸ்க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 50 பாட்டில் தான். நிறைய பட்ஜெட் வந்து 445 வருது பட்ஜெட் இதோடைய ரேட்டு. எதுவும் பர்பிளில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து 1 மாதத்துக்கு நான் மட்டும் செல்ஃபாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 1 மாதத்துக்கு வரும். ஸோ ஒரு வாட்டி நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு, வெயிலில் போகிறீங்க சன்ஸ்க்ரீம் போட்டு போங்கன்னு சொன்னேன். ஊற்றி அப்படியே குழச்சி அப்படியே பூசிக்கிறாங்க. அவங்க பூசி இன்னும் இப்படி இருக்குது ஃபேஸ் அப்படின்றாங்க. அப்படி மொத்த டப்பாவை காலி போனால் அப்படி தானேங்க ஆகும். சும்மா லைட்டாக ஊற்றி, லைட்டெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக தான் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெயிலில் போயிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 1 hour 2 hour போகிறீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஃபுல்லாக 4 hour அதை தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ வந்து சன்ஸ்க்ரீம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமானது. ஒன்றும் இல்லை, நீங்கள் சன்ஸ்க்ரீம் போட்டால் ரொம்ப கலர் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலை. ஸோ இருக்கிற கலர் அப்படியே காப்பாற்றி நம்ம வச்சுக்க முடியும் தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீமோடைய வேறு. ஸோ இந்த மாதிரி நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். டாக்கிங்கோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சில பேருக்கு வந்து இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு சில சன்ஸ்க்ரீன் காமிக்கிறேன் பாருங்க, அது ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் காமிக்கிறேங்க. இதுதான் அந்த சன்ஸ்க்ரீம். இது வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மி, 300 அந்த மாதிரி தான் வரும் இது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்காது ப்ராடக்ட்டே கிடையாது. உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வேணால் இது ஓகேவாக தான் இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலோட ஃபேஸ் வாஷ். எப்போவுமே யூஸ் பண்ணோன்னா கிட்ட கிடையாது. எங்கன்னா வெளியில் ட்ராவல் போனால் எடுத்துகிட்டு போகலாம். சும்மா சோப்பு எங்கேயுமே ட்ராவல் பண்ணி சும்மா எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால் இது வேணால் ஹேண்ட் பேக்கில் போட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. ஸோ நான் வந்து நான் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேபி சோப்பு, பாப்பா குளிக்கு ஊற்றுற சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து சோப்பு யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ நான் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், பேபி சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயாச்சும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க தான். ஓகே, நான் இருக்கிறத தான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோக்காக ஷோ பண்ணோம் அப்படின்றதுக்காகலாம் எதுவுமே அதுமாரிலாம் பேசுகிற ஆளும் நான் கிடையாது. ஸோ ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனே இதுதான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பிடிச்ச விஷயம் இல்லை, எதனா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.